அனைவருக்கும் வஞ்சி அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4. ஸோ பார்ட் 1, 2, 3 ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 1, 2, 3 பார்த்துட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு டைப் 4 பார்ப்போம். ஸோ டைப் 4ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, சிஏ. அதாவது ஏபி 2 பேரும் சேர்ந்த ஒரு வேலையை முடிக்கிறது, பிசி 2 பேரும் சேர்ந்து, சிஏ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறது. 3 பேர் சேர்ந்து, அதாவது ஏபி, பிசி, சிஏ 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, இல்லைன்னா இதுல பி மட்டும் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாரு, இல்ல கடைசியா பி பிளஸ் சி மட்டும் எத்தனை நாள் இந்த வேலையை முடிப்பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது. பிளஸ் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, இன்னொருத்தர் ரிமூவ் ஆயிட்டாரு, இப்படியும் அடுத்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம வரிசையா ஒவ்வொரு கொஸ்டினா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும். பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்க. ஸோ ஏ பிளஸ் பி 12 நாள்ல முடிப்பாங்க. பி பிளஸ் சி அதே வேலையை 15 நாள்ல முடிப்பாங்க. சி பிளஸ் ஏ அதே வேலையை 20 நாள்ல முடிப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அதாவது யூனிட் டிஜிட் 5ஓ இல்லை 0ஓ வந்துச்சுன்னா நம்ம அந்த ஹோல் நம்ம இருக்கிறதுலே பெரிய நம்பரை 0 வர்ற மாதிரி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க 12 இருக்குது, 15 இருக்குது, 20 இருக்குது. ஸோ இந்த 12, 15, 20க்கு நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 60ன்னு வந்துச்சுன்னா இந்த 12 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும்? 5ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். இங்க 15 4ஆல மல்டிபிள் பண்ணா 60, 20 3ஆல மல்டிபிள் பண்ணா 60. ஸோ இப்போ நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ. ஸோ இது மொத்தம் 3 கூட்டணும். ஸோ கூட்டினா 5 பிளஸ் 4 பிளஸ் 3. ஸோ அப்ப என்ன வரும்? 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. ஸோ அதனால நம்ம 2 வெளியில காமன் எடுத்துட்டோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த 2 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 6ன்னு வரும். ஸோ அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 6. அப்ப 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க? மொத்தமா 6 வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. இப்ப அவங்க நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றாக செய்து முடிப்பறப்ப இங்க நமக்கு மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளோ? அதாவது மொத்த வேலை 60. ஸோ அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 60 divided by 6. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 10 டேஸ்னு வரும். ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டா 10 டேஸ்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 டேஸ். சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின், ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும், பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும், சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டைப் தான். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் அதையே டக்குன்னு அடுத்தடுத்த ஒரு 2 ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி சால்வ் பண்றோம்னு பார்ப்போம். ஸோ ஏ பிளஸ் பி 6 நாள்ல முடிக்கிறாங்க, பி பிளஸ் சி 12 நாள்ல முடிக்கிறாங்க, சி பிளஸ் ஏ அதே வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ இந்த 6, 12, 4க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வரும்? இந்த 12 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வராது. அதே மாதிரி இந்த 12 6ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வரும். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 12 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த 6, 12, 4க்கு எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 12. ஸோ அப்ப 6 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ண 12 வரும்? 2 × 6 12, இங்க 1 × 12 12, இங்க 3 × 4 12. ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்? 2 × A பிளஸ் பி பிளஸ் சி. ஏன்னா 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. அதனால டைரக்டாவே 2 × A பிளஸ் பி பிளஸ் சின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப இங்க 2 பிளஸ் 1 பிளஸ் 3 என்ன வரும்? 6ன்னு வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3ன்னு வரும். அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க? 3 வேலை செய்வாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு இங்க டோட்டல் ஒர்க் எவ்வளோ? இங்க டோட்டல் ஒர்க் 12. ஸோ மொத்த வேலை 12 வேலை. ஸோ 12 டிவைடட் பை 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யறது 3 வேலை. ஸோ அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டேஸ்ன்னு வரும். ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த வேலை 4 நாள்ல கம்ப்ளீட் ஆகும். ஸோ
ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 days. சரி வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின், ஒரு வேலையை A மற்றும் B இணைந்து 9 நாட்களிலும் B மற்றும் C இணைந்து 12 நாட்களிலும் C மற்றும் A இணைந்து 18 நாட்களிலும் முடிப்பர். முதல் நாள் A மற்றும் B, அடுத்த நாள் B மற்றும் C, மூன்றாவது நாள் A மற்றும் C வேலையை இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிக்கப்படும்? ஸோ சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான், பட் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் செய்யறாங்க. ஸோ அப்ப A பிளஸ் B ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 9 நாள்ல முடிக்கிறாங்க. B பிளஸ் C அதே வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 12 நாள்ல முடிக்கிறாங்க. C பிளஸ் C அதே வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 18 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இந்த 9, 12, 18 இது மூணுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வரும்? ஸோ இங்க இருக்கிறதுலே பெரிய நம்பர் 18. 18 12 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. அப்ப 18 2ஆல மல்டிபிள் பண்ணா 36. 36 12 டிவைட் பண்ணுமானா கண்டிப்பா டிவைட் பண்ணும். 36 9 டிவைட் பண்ணுமானாலும் கண்டிப்பா டிவைட் பண்ணும். ஸோ அப்ப என்ன வரும்? இங்க எல்சிஎம் 36 எடுத்துக்கலாம். அப்ப இந்த 9 4ஆல மல்டிபிள் பண்ணா 36, 12 3ஆல மல்டிபிள் பண்ணா 36, 18 2ஆல மல்டிபிள் பண்ணா 36. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாங்க. பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாங்க. சி ஏயும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டே, ஸோ ஃபர்ஸ்ட் டே இப்ப யார் வேலை செய்யறா? ஃபர்ஸ்ட் டே ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஸோ அப்ப ஏவும் பியும் வேலை செஞ்சா என்ன ஆயிருது? எத்தனை வேலை முடிப்பாங்க? 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து செகண்ட் டே யார் செய்ய போறா? செகண்ட் டே பியும் சியும் சேர்ந்து செய்ய போறாங்க. ஸோ பி பிளஸ் சி 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடியும்? 3 ஒர்க் முடியும். அதுக்கடுத்து மூணாவது நாள் தேர்ட் டே யார் செய்ய போறா? சி பிளஸ் ஏ. ஸோ சி பிளஸ் ஏ 2 பேரும் சேர்ந்தாங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க? 2 ஒர்க் முடிப்பாங்க. ஸோ அப்ப 3 பேரும், அதாவது ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் சி ஒரு டைம் ரொட்டேஷன் மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. மொத்தம் எத்தனை ஒர்க் முடியுது? 9 ஒர்க் முடியுது. ஸோ மொத்தம் எத்தனை ஒர்க் முடியுது? 9 ஒர்க் முடியுது. அதுக்கடுத்து அப்ப ஒரு நாள் மொத்தம் 3 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 9 ஒர்க் முடியுது. அப்ப 3 நாளைக்கு 3 டேஸ்க்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க? 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. இங்க மொத்தம் எத்தனை ஒர்க்? 36 ஒர்க். அப்ப 4 into 9 தான் என்ன வரும்? 36 வரும். அப்போ 36 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். எப்ப? 4 into 9 போட்டா. இங்க இந்த 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. அப்ப 3 into 4ன்னு போடணும். ஸோ அப்போ 3 into 4 எவ்வளோ? 12 days. அப்ப இவங்க இப்படி ஏபி ஃபர்ஸ்ட் நாளும் பிசி செகண்ட் நாளும் தேர்ட் டே சிஏயும் சேர்ந்து செஞ்சா மொத்தம் 3 நாள் வேலை செய்யறாங்க. 3 நாளைக்கு 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்ப 3 டேஸ்க்கு 9 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப 4 into 9, அப்போ 4 நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 4 நாள், அதாவது ஏபி 4 நாள் வேலை செய்யணும், பிசி 4 நாள் வேலை செய்யணும், சிஏவும் 4 நாள் வேலை செய்யணும். அப்ப நீங்க இதை இன்ட்டு 4ன்னு போட்டீங்கன்னாலும் என்ன வரும்? 16 ஒர்க். இதை இன்ட்டு 4ன்னு போட்டீங்கன்னா 12 ஒர்க். இதை இன்ட்டு 4ன்னு போட்டீங்கன்னா 8 ஒர்க். ஸோ இதை கூட்டி பாருங்க. 12 + 8 20, 20 + 16 36 ஒர்க். ஸோ அதே தான் வரும். ஸோ அப்ப இந்த வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிக்கப்படும்? ஸோ அவ்வேலை எத்தனை நாட்களில் முடிக்கப்படும் அப்படின்னா 12 டேஸ்ல அவ்வேலை முடிக்கப்படும். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலை 30 நாட்களில் முடிக்க முடியும். இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்தனர். பிறகு பி ஆனவர் வேலைக்கு வரவில்லை. ஏ மட்டும் மீதமுள்ள அந்த வேலையை 20 நாட்கள் செய்து முடித்தார் எனில் ஏ மட்டும் முழுவதும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்லை. சால்வ் பண்ணாமே நம்ம கொஸ்டினை பார்த்ததையுமே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணவே தேவையில்லை. ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்க முடியும். அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்க முடியும்? 30 நாள்ல முடிச்சிட முடியும். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து இப்ப எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க? 20 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்ப மீதி எத்தனை ஒர்க் இருக்கும்? இந்த 30 ஒர்க்ல 20 ஒர்க் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டா மீதி எத்தனை ஒர்க் இருக்கும்? 10 ஒர்க் இருக்கும். அதாவது 10 நாள் இருக்கும். ஸோ 30 நாள் செய்ய வேண்டிய வேலைய 2 பேரும் 20 நாள் செஞ்சிருக்கிறாங்க. 20 நாள் செஞ்சா மீதி 10 days ஒர்க் இருக்கும். ஸோ இந்த 10 days ஒர்க்கத்தை யாரு விலகிடுறா? பி விலகி போயிடுறாரு.
அப்ப ஏ மட்டும் மீதி இருக்கிற வேலையை 20 நாள் செய்யறான். அப்ப ஏங்கிறவரு மீதி இருக்கிற வேலையை 20 நாள் செய்யறாரு. சோ மீதி இருக்கிற வேலை 20 நாள் செஞ்சாருன்னா ஆல்ரெடி நமக்கு இங்க என்ன தெரியுது, மீதி ஒர்க் இருக்கிறதே 10 ஒர்க்கு தான் இருக்குது. அந்த 10 ஒர்க்க ஏங்கிறவர் எத்தனை நாள் செய்யறாரு, ஏங்கிறவரு 10 ஒர்க்க எத்தனை நாள் செய்யறாரு, 20 நாள் செய்யறாரு, 20 டேஸ் செய்யறாரு. அப்ப 10 ஒர்க்கிலே ஒரு 20 டேஸ் செஞ்சாருன்னா இங்க மொத்தம் எத்தனை ஒர்க்கு, 30 ஒர்க்குன்னு வச்சுக்கோ. சோ அப்ப ஏங்கிறவரு அப்ப 30 ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாரு, 30 ஒர்க்குங்கிறப்ப இங்க 10க்கு 20னா 30க்கு எவ்வளவு வரும், 60 டேஸ்னு வரும். சோ அப்ப ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைச்சிடும், 60 டேஸ்னு கிடைச்சிடும். இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு சொன்னது. நீங்க கொஸ்டினை பார்த்ததே புரிஞ்சுக்கலாம். ஏயும் பியும் 30 நாள்ல வேலையை முடிக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து 20 நாள்ல வேலை செஞ்சு 20 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பி வேலைக்கு போயிட்டாரு. ஏ மட்டும் மீதி இருக்கிற வேலையை 20 நாள்ல முடிச்சிருக்காரு. அப்படின்னா அப்ப 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஏ 20 நாள்ல முடிச்சாருன்னா அப்ப 30 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஏ எத்தனை நாள்ல முடிப்பாரு, 60 நாள்ல முடிப்பாரு. சோ அப்ப ஆன்சர் என்ன, 60 டேஸ். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின், ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள்? சோ இப்ப யாரு ஜாயின் பண்ணி செய்யறா, யாரு விலகி போயிடுறா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோ இங்க யாரு, கீதா சீதா. சோ ஃபர்ஸ்ட் சீதான்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கீதான்னு இருக்கு. இப்ப சீதா 15 நாள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றாங்க. கீதா அதே வேலையை 10 நாள்ல முடிச்சிருவாங்க. சோ சேம் ஒர்க் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும், சோ 2 பேரும் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 2க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ 15க்கு 10க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வரும், 30ன்னு வரும். சோ அப்ப 2 × 15 30, இங்க 3 × 10 30. அப்ப சீதா ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாருன்னா எவ்வளவு வேலை செய்வாரு, 2 வேலை செய்வாங்க. கீதா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க, 3 வேலை செய்வாங்க. இப்ப இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள். சோ அப்ப கீதா மீதி இருக்கிற வேலைய 5 நாள்ல முடிச்சிருக்கான். சோ அப்ப கீதா ஒரு நாள் வேலை, கீதாவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, கீதாவோட ஒரு நாள் வேலை 3 வேலை, ஒரு நாள் வேலை 3. அப்ப 5 நாள் வேலை என்னன்னு பார்க்கணும். சோ 5 நாளைக்கு அவங்க செஞ்சுதான் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப 5 நாள் வேலை ஈக்குவல் 5 × 3. சோ 5 × 3 எவ்வளோ, 15 ஒர்க். சோ அப்ப 5 நாளைக்கு கீதா மட்டும் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல எத்தனை ஒர்க் முடிக்கிறாங்க, 15 ஒர்க் முடிக்கிறாங்க. அப்ப மொத்த ஒர்க்கே இங்க மொத்த வேலை. சோ மொத்த வேலை எவ்வளவு, இங்க மொத்த வேலையே 30 தான். சோ இந்த மொத்த வேலை 30ல இருந்து கீதா 15 வேலையை முடிச்சுட்டாங்க. அப்ப கீதா 15 வேலையை முடிச்சிருந்தா மீதி எத்தனை வேலை இருக்கும், 15 வேலை தான் இருக்கும். அப்ப இந்த 15 வேலையத்தை கீதாவும் சீதாவும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. சீதா பிளஸ் கீதா. இப்ப 2 பேரும் சேர்ந்து இந்த 15 வேலையை முடிச்சிருக்காங்க. அப்படின்னா சீதாவும் கீதாவும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க, சோ சீதா பிளஸ் கீதா. சீதா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாங்க, கீதா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்க. சோ 2ஐயும் கூட்டினீங்கன்னா 5. சோ அப்ப சீதாவும் கீதாவும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாங்க. அப்ப மொத்தம் நமக்கு மீதி எவ்வளவு வேலை தான் இருக்குது, கீதா செஞ்சது போக, கீதா தனியா செஞ்சது 15 ஒர்க்கு போக மீதி 15 ஒர்க்கு இருக்கு. அப்ப இந்த 2 பேர் சேர்ந்தது இந்த 15 ஒர்க்கு முடிச்சிருக்கோம். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சா அப்ப 15 வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 15 / 5. சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டேஸ். அப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னா சீதாவும் கீதாவும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்ச பின்னாடி சீதா வேலையை விட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற வேலையை கீதா 5 நாள்ல முடிச்சா சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள், அப்ப சீதா எத்தனை நாள் கழித்து சென்றாள், அப்ப நம்ம இங்க கண்டுபிடிச்ச 3 டேஸ் தான். சோ அப்ப சீதா எத்தனை நாட்கள் கழித்து வேலையை விட்டு சென்றாள்னு கேட்டிருக்காங்க. சோ சீதா அப்ப எத்தனை நாள் வேலையை விட்டு சென்றாங்கன்னா சீதா 3 நாட்கள் கழித்து வேலையை விட்டு சென்றாள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.